இந்த டாபிக் பாருங்க. நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாமே என்னது, லாஸ்டா வந்த போலீஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் நம்ம நடத்த போறோம். சரியா? நீங்க பார்க்கறது எல்லாமே பழைய கொஸ்டின் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் என்பது அப்படிதான் வரும். இதுல இருக்கிற அந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க, மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு வேற வழியே கிடையாது. காரணம்னா இதுதான் கொஸ்டின், இதுதான் செட்டப். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சு புரிஞ்சுட்டா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். தேரியில நம்ம வேகமா படிச்சுட்டு டப்பு டப்புன்னு தட்டுறதெல்லாம் முடியாது. சரியா? நான் இப்பவே சொல்றேன், தேரியில வந்து அடிச்சு தூக்க கூடாது. கொஸ்டின் நல்லா படிச்சுட்டா ஈஸியா கதை போட்டுருக்கு. இது ஒரு ஸ்டோரி தான். இது இந்த கதையை இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துல நமக்கு பொருத்தி பார்க்கவே ஆன்சர் வந்துடும். இப்ப கொஸ்டினை படிக்கிறேன். ஏ என்பவர் எக்ஸின் தந்தை, பி என்பவர் ஒய்யின் தாய். சரியா? இப்ப ஏ என்பவர் எக்ஸின் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. போடலாமா? ஏ யாரு? எக்ஸ் உடைய தந்தைன்னு சொல்லிட்டாங்க. பி என்பவர் ஒய்யின் தாயாவார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன். தாயாவார். எக்ஸ் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய் ஆவார் சொல்லிட்டாங்க. சரியா? எந்த கூற்று தவறானதுன்னு கேட்கறாங்க. இதுல தப்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப ஏ என்பவர் எக்ஸின் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப இவருதான் இருப்பாரு, ஆனா இருப்பாரு. பார்த்து பார்க்கலாமா? பி என்பவர் ஒய்யின் தாய் சொல்றாங்க. அப்ப பி வந்து ஒய்யோட தாயின்றாங்க. அப்ப இவங்க பெண்ணு. இந்த ஆண் பெண்ணா நமக்கு இந்த இதுல தேவைப்படாது. இருந்தாலும் சும்மா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. சரியா? அடுத்து நம்ம பாருங்க. எக்ஸ் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய் ஆவார் அப்படின்றாங்க. எக்ஸ் மற்றும் இசட்டோடைய சகோதரி ஒய்ன்றாங்க. நடுவில் நம்பலாம் இசட்டை சேர்த்தலாமா? இப்ப நமக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோம், இவங்க ரெண்டு பேருமே நாங்க ஒரே குடும்பம் தான். இவங்க எல்லாமே யாரு? ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க தான். கணவன் மனைவிங்க, இவங்க பிள்ளைகள். சரியா? இப்ப ஒய்ன்னு நான் சொல்றேன். எக்ஸ் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய்ன்னு சொல்லும் போதுதான் வரும்னா, இது வந்து ஒய் வந்து பெண்ணுன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப நம்ம பார்க்கலாம், இவங்க ரெண்டு பேரும் யாரு? பெற்றோர், பேரண்ட்ஸ். இவங்க எல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள். இப்ப அவங்க கூட்டு நம்ம பார்க்கலாம், இது தப்புன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பி இசட்டின் தாய்ன்றாங்க. அப்ப என்னது? சரி. அதுக்கு எடுத்து பார்க்கலாம். ஒய் ஏயின் மகன்றாங்க. ஒய் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆண் என்ற மாதிரி சொல்றாங்க. உங்க ஆணா வந்து பெண் தான் வருது. அப்ப என்ன இது இந்த கூட்டு தப்பு. சரியா? அடுத்த இன்னொரு கூட்டு பார்க்கலாம். மூணாவது கூட்டு பார்க்கலாம். பிக்கு ஒரு மகன் உள்ளார் அப்படின்றாங்க. பிக்கு ஒரு மகன் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்த எக்ஸ் ஒய் இசட் பத்தி அவங்க சொல்லல. அவங்க சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். அது மட்டும் ஒரு பையனா இருப்பான். சரியா? அப்படி அவங்க இதுவும் கரெக்ட். அதுக்கடுத்து பார்க்கலாம். பி ஏயின் மனைவி சொல்றாங்க. இங்க கவனிங்க, பி வந்து ஏயின் மனைவின்றாங்க. பாருங்க, ஏ வந்து யாரு? ஆணு. பி வந்து பெண்பா, தாய் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கொஸ்டின், என்ன இந்த ஆன்சர் தான் போட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. பி வந்து ஏயின் மனைவின்றாங்க. ரைட் தானே இது? அப்ப ரைட் தானே இது? அவ்வளவுதான் இது. சரியா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஏ என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து, உன்னுடைய அம்மாவின் கணவனுடைய தங்கை என்னுடைய அத்தை எனில் ஏவிற்கு அந்த பெண் என்ன வரும்னு கேட்கிறாரு. சரியா? என்னுடைய அத்தைன்னு சொல்றாரு. யாரு அப்படின்னா செய்யலாம். ஏவ போடலாமா? யார் பாக்குறாரு? ஒரு பெண்ணை பாக்குறாரா? பெண் போடலாமா? அந்த பெண்ணுக்கும் இருக்க உறவை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு பெண்ணை பார்த்து, உன்னுடைய அம்மாவின், இந்த பெண்ணுடைய அம்மா பார்த்துட்டா சொல்றாரு கணவனுடைய அப்படின்றாரு. கணவர். இப்ப கணவர் தான் அப்பா தானே வரும். நான் அப்பா போடுக்கிறேன். சரியா? அம்மா கணவர். உன்னுடைய அம்மாவின் கணவருடைய தங்கை சொல்றாங்க. சரியா? தங்கை போடுறாங்க. இப்ப இந்த உறவு முறை மட்டும் நான் பாக்கலாம். இந்த பெண்ணுக்கு யாரு? இந்த அம்மா வந்து, இந்த பெண்ணுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. பாத்தியா? அந்த தங்கச்சி இந்த ஏவுக்கு என்ன வரும்னு சொல்றான்? அத்தை வருன்றான். இந்த அத்தைய நான் காமனா எழுதிடுறேன். சரியா? இப்ப மறுபடியும் நம்ம கொஸ்டின் பார்த்துக்கலாம்.
ஏ என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து ஏ என்பவர் ஒரு பெண்ணை பார்க்கிறார். பார்த்து சொல்றாரு, உன்னுடைய அம்மா அம்மாவினுடைய கணவர் கணவனாரு இந்த அம்மா இந்த பொண்ணுக்கு அம்மா தான், அவரு அப்பா தான் வருவார். சரியா? அப்பா அப்பா இருக்கிறதா அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி வந்து எனக்கு வந்து அத்தைன்பான். சரியா? இவனுக்கு அத்தை அப்படின்னா இந்த பெண்ணுக்கு இந்த அப்பா அம்மா இருக்கான்னு சொல்லல. இந்த இந்த அப்பாவோட தங்கச்சி நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அவருடைய கூட பிறந்த தங்கச்சி தான் சொல்லுவோம், அத்தனை கூப்பிடுவோம். இப்ப இந்த பெண்ணு தான் கூப்பிடுவோம், அத்தனை கூப்பிடுவோம். இப்ப நம்மளுடைய அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி அக்காவா இருக்காங்க, அவங்க கூப்பிடுவோம், அத்தனை கூப்பிடுவோம். அப்ப இவனு அத்தனை கூப்பிடுவோம், இந்த பொண்ணு கூப்பிடுவோம், அத்தனை கூப்பிடுவோம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன உறவு? சகோதரி சகோதரி தான். புரிஞ்சு போச்சா? அப்ப என்ன சொன்னாரு? சகோதரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. சரியா? அந்த நபருக்கு எந்த முறையில் உறவு? சரியா? என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணை பார்த்து என்ன சொல்ல, இவர் வந்து என்னுடைய தகப்பனாருடைய பேரனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த நபருக்கும் அவருக்கும் என்ன உறவுன்னு கேட்கறாங்க, அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் என்ன உறவுன்னு கேட்கறாங்க. சரியா? இப்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அது எதுவுமே பயிரம் போடலாம், ஒருவர் நம்ம போடலாமா? நமக்கு கொஸ்டின் இந்த ஒருவருக்கும் இந்த பெண்ணுக்கு தான் என்ன உறவுன்னு கேட்கறாங்க. அதான் கான்செப்ட். சரியா? நமக்கு கொஸ்டின் படிச்சதுல அதான் ஒருவர் யார பாக்குறாரு, ஒரு பெண். பெண்ணை பார்த்து என்ன சொல்றாரு, இவள் என் தகப்பனார் தான். யாருடைய தகப்பனார்? இவருடைய தகப்பனார் தான். அப்ப ஒருவருக்கு யாரு? இந்த ஒருவருக்கு அவர் யாரு? தகப்பனார். தகப்பனார் தான் தந்தை நமக்கு தெரியும். சரியா? தகப்பனாரின் பேரன்றாங்க. அப்ப தகப்பனாருக்கு யாரு? தகப்பனாருக்கு அவர் யாரு? பேரன் சொல்றாங்க. அடுத்தது இந்த பேரனுக்கு யாரு? இந்த பொண்ணு மனைவி. சரியா? அப்படின்னா சொல்றவருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன ஒண்ணு பாத்துக்கலாமா? இப்ப இந்த ஒருவர் இந்த இந்த பையனை பேரன் இருக்காங்க, பேரனுக்கும் அந்த ஒருவருக்கு என்ன உறவு? அப்பா. சரியா? இந்த ஒருவர் பாத்தீங்கன்னா இந்த ஒருவருக்கு அப்பா வந்து தகப்பனார் சொல்றாங்க, அதான் தந்தை. இந்த ஆள் தான் ஒரு அப்பா, இவருக்கு ஒரு பேரன். அப்படின்னா இந்த ஒருவருக்கு தான் இந்த பேரன் வந்து தன்னுடைய புள்ள, சொந்த புள்ள. சரியா? இந்த பிள்ளையோட மனைவி என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாங்க? மருமகள் தான் சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆ என்பது ஆவின் சகோதரி. ஆனால் ஆ நெடிலா குறிலாவின் சகோதரி அல்ல. ஆவிற்கும் இந்த நெடிலாவிற்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆ பாருங்க. இந்த ஆ வந்து பெண்ணு. எப்படின்னா ஆ என்பது ஆவின் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆவோடைய சகோதரி அப்படின்னா இத பெண்ணா வச்சுக்கலாம். இந்த ஆ வந்து ஆனா நம்ம வச்சுக்கலாம். சரியா? அடுத்த கான்செப்ட் படிப்போம், நம்ம இன்னும் பேர்ல புரிஞ்சிடும். ஆனா நெடிலா என்பது ஆவின் சகோதரி அல்ல அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன சொல்றாங்க? இந்த நெடிலா ஆண் என்பது ஒரு உத்தியத்தை, அப்ப சகோதரி தான் இருக்கும், சகோதரன் தான் இருக்கும். சரியா? அப்ப யாரு? சகோதரன் சகோதரன் தான் இருக்கும். அப்ப ரெண்டு பேருக்கு நான் உறவுன்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி.